அதுபோல் ஆரம்ப காலத்தில் மனிதன் ஒருவரை ஒருவர் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு கூட வகையற்றவனாக இருந்தான். சைகைகளின் மூலமாகத்தான் முதலில் அது நடந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தொடக்க காலத்து மனிதன் 2 கால்களால் நடக்க முடியும் என்று கூட தெரியாமல் இருந்தான். டார்வின் சொன்ன தத்துவத்திற்கேற்ப குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்பது அவனை அவமானப்படுத்துவதற்கல்ல, மாறாக இந்த தோற்றத்தினுடைய தொடர்ச்சி எங்கே என்று சொல்ல ஆரம்பிக்கிற போது அந்த குரங்கு இனத்தைப் போலவே மரத்துக்கு மரம் தாவுகிற ஒரு இனமாகவே இருந்தது. அப்படி தாவி செல்கிற போது ஒரு நாள் ஒருவன் கை தவறி கீழே விழுகிற போது வலி தாங்காமல் அவன் எழுப்புகின்ற ஒலி முன்னால் போகிறவனை திரும்பி பார்க்க வைக்கிறது. அவன் திரும்பி பார்த்தவுடன் இவனுக்கு என்ன திகைப்பு, இந்த வலியை மீறி நம்முடைய இந்த ஒலி என்பது அவனை திரும்பி பார்க்க வைக்கிறது என்று மறுபடி இவன் அந்த ஒலியை எழுப்புகிறான். மறுபடி அவனும் எழுப்புகிறான். அந்த வலி என்ற தன்மை மாறி அந்த இடத்துல உற்சாகம் பிறக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஓ ஆ என்ற சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. அங்கு கூடியிருந்த அந்த இனத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் ஒலி எழுப்புகிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு முதலாக தெரிகிறது, முன்னால் போகிறவனை அழைப்பதற்கு நம்மிடமையே ஒரு ஒலி கிளம்பக்கூடும் என்று. இந்த ஒலிதான் பின்னர் மொழியாக மாறுகிறது. தொடக்கத்தில் எழுத்து வடிவம் கிடையாது, ஓவியங்கள் தான் ஒரு பொருளை குறிப்பதற்கு ஓவிய வடிவங்கள். பின்னர் மெல்ல 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 மாறி உருமாறி அது எழுத்தாக மாறுகிறது, மொழியாக மலர்கிறது. அதனுடைய முதிர்ச்சி இது ஒரு தொடர்ச்சி. இப்படி பார்க்கிற போது ஆங்காங்கே இருந்த குழுக்கள் ஒவ்வொருவரும் ஒரு மொழி பேச ஆரம்பிக்கிறார்கள். தங்களுடைய சூழலுக்கேற்ப, தங்களுடைய சுற்றுப்புறத்திற்கேற்ப, தங்களுடைய பழக்க வழக்கத்திற்கேற்ப. அப்படி உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தன, இன்றைக்கும் இருக்கின்றன. இருந்தன என்றால் பல மொழிகள் இல்லாமல் போய்விட்டன.